இப்ப நடந்துகிட்டு இருக்கிற போருக்கு நீங்க நானும் ஃபண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ப முடியுதா? ஸோ தெளிவா விளக்குறேன். எங்கிட்ட இருந்து 60 ரூபாய் வாங்கியிருக்காங்கிறத சொல்றதை விட ஆட்டையை போட்டிருக்காங்கன்னு சொல்றது தான் கரெக்டு. ஸோ என்ன நடந்தது ஏதுங்கிறத தெளிவா வைக்கிறேன். ஜெம்சியின் குடும்ப உறவுகள் ஏற்கனவே ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன், எடிட்டட் வெர்ஷன் வருதுன்னு. ஸோ முழுதா பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஒரு முடிவெடுங்க. இது எந்த கட்சிக்கோ எந்த அரசுக்கோ எதிரான பதிவு அல்ல. நடக்கக்கூடிய நிதர்சனத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒரு நடுத்தர வர்க்கமா நான் எப்படி சுரண்டப்படுறேன், என்னுடைய உழைப்பு எப்படி கெட்ட கார்பரேட்டுகளும் இலுமினாட்டிகளும் நோகாம நோம்பு கும்பிட்டு இருக்கிறானுங்க, அதை வச்சுங்கிறத உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்களும் அப்படிதான் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சோ கவனமா தெரிஞ்சுட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்துக்குங்க. வெல்கம் டு குரு பார்வை. எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, இப்ப இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்டு ஒரு ஆடியோவை உங்க முன்னாடி பிளே பண்ண போறேன். சோ அந்த ஆடியோவை கொஞ்சம் கவனமா முழுதா கேளுங்க. அதை தொடர்ந்து உங்க கூட சில விஷயத்த நம்ம பேச போறோம். அதை முன்னாடி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 4/3/2026 அன்னைக்கு நான் கேஸுக்கு புக் பண்றேங்க. புக் பண்ண அன்னைக்கே எனக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு, 882 ரூபா உங்களுக்கான பில் ஜெனரேட் ஆயிருச்சு, நாளைக்கு உங்களுக்கு டெலிவரி ஆயிரும், பாசிபிள் டெலிவரி டேட் ஒன்றுன்னு சொல்லி வந்தாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி மெசேஜ் வந்த அடுத்த நாள் எனக்கு டெலிவரி ஆயிரும். சரிங்களா? இப்ப நான் எந்த ஏஜென்சி எனக்கு டெலிவரி பண்றாங்க, எந்த ஆயில் நிறுவனம் எனக்கு சிலிண்டர் கொடுக்குறாங்கிறதெல்லாம் நீங்க இந்த உரையாடல்ல தெரிஞ்சுக்க போறீங்க. ஆனா வழக்கத்துக்கு மாறா 5ஆம் தேதியும் டெலிவரி ஆகல, 6ஆம் தேதியும் டெலிவரி ஆகல. இந்த காணொளி எடுக்கிற நாள் 7/3/2026 5 மணி மாலை. சரிங்களா? இன்னைக்கு தான் டெலிவரி ஆயிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கேஸ் சிலிண்டர் புக் பண்ணப்ப வந்த விலை என்ன தெரியுங்களா? 882 ரூபா. நல்லா நோட் பண்ணிக்கங்க. எனக்கு நான் கேஸ் புக் பண்ண உடனே 4ஆம் தேதி எனக்கு வந்த மெசேஜ்ல 882 ரூபா அப்படின்னு வந்தாச்சு. டெலிவரி பண்ணாம 3 நாள் இழுத்தடிச்சு 7ஆம் தேதி ஒரு ஜெனரேட்டட் மெசேஜ் மறுபடியும் வருது, 942 ரூபாய்னு. அந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் டெலிவரிக்கு வர்றாங்க. வழக்கத்துக்கு மாறா இடையில 2 நாள் டெலிவரி பண்ணாம வச்சிருந்து இந்த 7ஆவது நாள் டெலிவரி பண்ணிருக்காங்க. இந்த பில் மறுபடியும் புதுசா ஜெனரேட் ஆனதையுமே, பழைய பில் இருக்கு இல்லைங்களா, 882 ரூபாயை தாண்டி டெலிவரி 2 நாள் ஆகலங்கிறப்ப கூப்பிட்டு கேட்கிறேன். ஆள் இல்லைங்க, வந்துருவாங்க, அது இதுன்னு சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி புது மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த ஆடியோவில் இப்ப தெளிவா கேளுங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் நான் உங்களோட பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க. காலையில கூப்பிட்டுருந்தேங்க. நம்மளுக்கு பில் பாத்தீங்கன்னா 883 ரூபா தான் பில் ஆயிருந்தது. 4ஆம் தேதி புக் பண்ணோம், 4ஆம் தேதி எனக்கு அந்த பில் வந்துருச்சு, மெசேஜ் இன்வாய்ஸ் வருது. ஆனா பாத்தீங்கன்னா 2 நாளா டெலிவரியே போடல. இப்ப மறுபடியும் இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா 946 என்னமோ பில் மாறி வந்திருக்குது. நான் கூப்பிட்டு காலையில பேசினேன் அவர்கிட்ட, மேனேஜர்கிட்ட கேட்டு கூப்பிடுறேன்னாருங்க. அதான் என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேங்க. ஆனா அது பில்லு ஆன்லைன்ல இருக்குது, எல்லா பில்லுமே ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரேட் மாத்தி விட்டுருவாங்க. நம்ம பண்றதுக்கு எதுவும் இல்லைங்க. இல்ல இப்ப நான் கேக்குறது எனக்கு புரியல. அவர் கேட்டுட்டு சொல்றேன்னாருங்க. இப்ப ஏற்கனவே முதல்ல இருக்கிற பில்ல நீங்க தானே மாத்தினீங்க, ஆதார் மாத்தினாங்க? இல்லைங்க, அது ஆன்லைன்ல சப்ளை காட்டாத வரைக்கும் ஆன்லைன்ல பில் அப்படியே தான் இருக்குங்க. மேடம், நான் கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க மேடம். நான் 4ஆம் தேதி புக் பண்ணேன், நீங்க டெலிவரி பண்ணாததுக்கு எனக்கு எதுக்கு விலை ஏற்றி வைக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்க புக் பண்ணா அடுத்த நாள் டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லா நாளும். நான் 4ஆம் தேதி புக் பண்றேன், எனக்கு 7ஆம் தேதி திருப்பி ஒரு பில் ஜென்ரேட் ஆகி இப்போ தான் கொடுப்பேன்னீங்கன்னா, எனக்கு அப்போ ஸ்டாக் இருக்கிறங்காட்டி தானே பில் போட்டீங்க. ஸ்டாக் இல்லாமல் பில் போட்டுக்குவீங்களா? உங்கள்கிட்ட ஸ்டாக் இருந்தா தானே மேடம். இல்லை மேடம், நான் கேட்குறது ஒரு டவுட்டுக்காக கேட்குறேன். அப்போ நீங்கள் யார் புக் பண்ணாலும் உடனே ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு பார்க்காம பில் போட்டுக்குவீங்களா? உங்க கையில நாளைக்கு டெலிவரி பண்றதுக்கு ஒரே நிமிஷங்க. உங்க கையில மேடம், நான் என்ன பேச விடுங்க, அப்புறம் நீங்க பேசுங்க. நான் அதாவது உங்க கையில ஸ்டாக் இருக்குது, இந்த ஸ்டாக் டெலிவரி பண்றதுக்கு தானே பில் பண்ணுவீங்க.
அப்படி பில் பண்ணியிருந்தா அந்த ஸ்டாக் எனக்கு டெலிவரி பண்ணியிருக்கணும்ல. நீங்களாம் எப்படி வந்து கேன்சல் பண்ணியிருக்கீங்க? நான் சிசிடிவி வச்சு உட்காந்துருக்கேன். இந்த சைடு வண்டி வரவே இல்லை. எல்லா ஃபோனையும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் புதிதாக மாற்றி வந்தவங்க ஃபோன் பண்ணவும் இல்லை. எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இன்னொரு பில் போட்டு அதிகமாக பண்ணுறீங்க? 60 ரூபா இல்லை மேடம். இப்போ யாருக்கு அந்த 60 ரூபா லாஸு? இப்போ நான் புக் பண்ணாமல் இருந்து இப்போ புக் பண்ணி நீங்கள் போட்டிருந்தா நான் கண்டுக்கவே மாட்டேன். இன்னைக்கு நேற்று புக் பண்ணேன், இன்னைக்கு தான் பில் ஆகுதுன்னு. நான் பண்ணது 4ஆம் தேதி. எனக்கு ஏற்கனவே பில்லு நீங்கள் போட்டுட்டீங்க, இன்வாய்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஆன்லைனில் சொல்கிற அதே பில்லு தான் நான் அதுதானே கேட்பேன். அப்போ அந்த பில் யார் போட்டது? அதை எப்படி கேன்சல் பண்ணீங்க? அந்த பில்லை என்ன ரீசனுக்காக அந்த பில் கேன்சல் ஆச்சுன்னு நான் கேட்பல. நான் கேட்குறது ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள். ஒரே நிமிஷம், கன்சூமர் நம்பர் சொல்லுங்கள். 2929ங்க, 02929 பவுன் மணிங்க. வெயிட் பண்ணுறேங்க. அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி அது முருகன் என்கிட்ட பேசுகிறேன். முருகன் உங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க. நாலாம் தேதி புக் பண்ணது நான் மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுப்பேன். ஹலோ சார், வணக்கங்க சார். வணக்கங்க, சொல்லுங்கள். திருமலா கேஸ் தானுங்க சார்? ஆமாங்கண்ணா, ஆமாங்க. சொல்லுங்கள் சார். இப்போ நான் 4ஆம் தேதி புக் பண்ணேன் சார். எனக்கு பில் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரி சரி. நீங்கள் டெலிவரி பண்ணாமல் விட்டுட்டு இப்போ 7ஆம் தேதி மறுபடியும் ஒரு பில் ஜென்ரேட் பண்ணி இந்த விலைக்கு தான் கொடுப்பேங்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இவங்க யாருங்க பொன்மணிங்கிறது? ஆமாங்க. இருக்காங்க. என்னங்க சார்? இருக்காங்களா? என்ன இது பயோமெட்ரிக் அப்டேட் ஆகாமல் இருக்குங்க, அதுக்காக தான் கேட்குறேன் சார். அன்னைக்கு வந்தேன் சார், சிஸ்டம் வேலை செய்யலை, அப்புறம் வாங்கினாங்க. அதுக்காக அடுத்தது வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குங்க. சரிங்க சரிங்க. 2 பேர் அக்கா உட்காந்துருந்தாங்க. ரெகுலராக வர்றவங்க தான் சார், யாரும் தெரியாதவங்கள நாங்கள் முதல்ல இருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். 2929 நம்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும். சரிங்க, அது 20 வருஷமா கனெக்ஷன் இருக்கு. அதான் நீங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ டெலிவரி கொடுத்துருவாங்க. அதுதான் சார், இது வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. எனக்கு இப்படி நடந்ததே ரொம்ப ஷாக்காக இருக்குது. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நியூஸ் சேனல் வச்சு ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இது பார்க்க போனால் உங்கள் மேலே தான் பிளேம் வருது. நீங்கள் ஸ்டாக்கு வேணும்னா பழைய ஸ்டாக்கை வச்சு 60 ரூபா சேர்த்து விற்கிற மாதிரி தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் பாவால ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் இருக்கீங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் இப்போ நீங்கள் தான் பலிகடாக போகிறீங்க. நான் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே பேசுனது ரெக்கார்ட் ஆகுது. நான் நியூஸ் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். 15 லட்சம் பேர் இருக்காங்க. இது என் பிரச்சனை மட்டும் இல்லை, சரிங்களா? இப்போ நான் உங்ககிட்ட நியாயமாக தான் கேட்குறேன். இது எப்படி பண்ணலாங்க? நான் எங்கேயாவது வெளியே போயிருந்தா சொல்லலாம். எனக்கு ஆஃபீஸு வீடு ஒன்று, என் வீட்டுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வச்சு உட்காந்துருக்கேன். நான் கடை திறந்துருக்கிறேன்னா இல்லையாங்கிறது சிசிடிவி ஃபுல் ஆதாரம் இருக்குது. நான் எந்நேரம் காலையில் 7 மணிக்கு திறந்தேன்னா நைட்டு 10 மணிக்கு தான் சாத்துறேன். வர்ற எல்லா காலும் அட்டன் பண்ணியிருக்கேன். 4ஆம் தேதி புக் பண்ணி எனக்கு பில் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க 883 ரூபாய்க்கு. நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஜிபேல தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நீங்க டெலிவரி பண்ணாம விட்டுட்டு திருப்பி அந்த பில்லை எப்படி கேன்சல் பண்ணீங்க? திருப்பி 946 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்கன்னா இது நீங்க என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, நியாயமா? அது கரெக்ட் தான். இப்போ நான் நேத்து பண்ணி இருந்து நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா சரி தலையெழுத்து நம்ம ஒரு நாள் முன்னாடி பண்ணி இருந்தா போகுதுன்னு போயிருக்கலாம். ஆனா நான் 4ஆம் தேதி புக் பண்ணி எனக்கு பழைய ரேட்டுக்கு பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆமாங்க, எனக்கு டிஏசிங்கிற நம்பரும் வந்தாச்சு. வந்தா நான் அந்த நம்பரை சொல்லிட்டு டெலிவரி பண்றதுக்காக வச்சிருக்கேன். இது எப்படி பொறுத்துட்டு போறது நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா பல ஏதாவது இல்லைங்க, ஏற்கனவே இப்போ கொரியர் தான் உங்க மேல இது பண்ணல. இது வரைக்கும் நீங்க எது இல்லாம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இருக்காது மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லனா அடுத்த நாள் இல்ல. எனக்கு இது வரைக்கும் அடுத்த நாள் மிஸ் ஆனதே இல்ல. காலையில வேணா சாயங்காலம் வேணா வருமே ஒழிய மிஸ் ஆனதே இல்ல. வர்ற எல்லா தம்பிகளுக்கும் தெரியும். தெரியும். ஆமா,
இப்போ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ மெயின் ரோட்டு மேல இருக்கு, மீனாட்சிபுரம் வீதியில உடையல் ரோடு ஜாயிண்ட் ஆகிருக்கு. முன்னாடி வந்தீங்கன்னா ரோட்டு மேல ஜெம்சி நெட்வொர்க், குரு எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லாத்துக்கும் தெரியும். சந்து பொந்துல கூட கிடையாது. புதிய பையங்க வந்தா யாரா தெரியாம போறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த அதான் சார், இப்போ 2 நாளா வண்டி வரலன்னு பசங்ககிட்டயும் நான் பழைய பசங்ககிட்டயும் கேட்டானா ஸ்டாக் ஏதாவது வேணும், புது பசங்க போட்டிருக்காங்கன்னா ஆள் இல்லைன்னா அதுதான் இதுனாங்க. சரி நம்மளுக்கு பில் ஆயிருச்சுல, எப்படி இருந்தாலும் வரையில நம்ம ரேட்டுக்கு தானே வரணும், நான் அசால்ட்டா இருந்தேன் நான். சரி சரி. இப்போ இது எப்படி நீங்க தான் குறைச்சு கொடுக்கணும். நீங்க என்னங்க அது ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது இந்த கம்ப்ளைண்ட் வருதுங்க, வழக்கம். உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா, பட் எங்களுக்கு வந்து இது வருங்க. ரேட் கம்மியாகும் போது இந்த கம்ப்ளைண்ட் வருங்க சார். கம்மியானாலும் உடனே யாரும் கம்மி பண்றது இல்லை சார். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சரிங்களா. நானும் லீகல் எனக்கு எல்லாத்தையும் நானும் இந்த ஊர்ல தானே இருக்கிறேங்க. நானுங்க வேற பாகிஸ்தான்லயா இருக்கிறேன், நான் இந்தியாவில தானே இருக்கிறேன். கம்மி பண்ணா பெட்ரோல் விலையிலிருந்து யாருமே எல்லாம் உடனே கம்மி பண்றது இல்லை. ரைஸ் பண்றதுல உடனே ஆட்டோமேட்டிக் ரைஸ் பண்றாங்க. நான் கேட்கிற கேள்வி, நான் இதை விட போறது இல்லை சார். உண்மையாலுமே நான் நியூஸ் பண்ண போறேன். நீங்க உங்க சைடு பார்த்து கரெக்டா பண்ணிக்கங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சொல்லுங்க. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நான் இதை அப்படியே உள்ள ஏத்துறேன் சரிங்களா. என்னோட எல்லா பில்லு மெசேஜ் எல்லாத்தையும் போட்டு இத்தனாம் தேதி எனக்கு ஆச்சு, என் கைக்கு சிலிண்டர் வரல, இப்படி ஏறினதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இது தப்பு எங்கே நடந்ததுன்னு மக்களை நீங்களே முடிவு பண்ணுங்க. இது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் இருக்கிற மெயில் வந்து ஐஓசியா உங்களுக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் கார்பரேஷன்ல, அதுக்கும் கம்ப்ளைண்ட் நான் எப்பவுமே ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவேன். இது எல்லாத்தையும் வச்சு மெயிலும் நான் போட போகிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லைங்க, என்னங்க இத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது நாங்கள் உங்களுக்கு குறை பண்ணி இருக்கிறோமான்னு என்னை கேட்கக்கூடாது. ஆமாம். ஏன்னா நம்மளாம் ஒன்றுக்குள்ள ஒன்று பழகிட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது. அதுக்காக நீங்கள் சொல்கிறது எனக்கு வந்து நீங்கள் எனக்கு பழைய ரேட்டுக்கு கொடுக்கலன்னா நான் இதை நியூஸ் பண்ணுறேன். நான் இதை பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா எவனோ எங்கேயோ ஃபோர் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுக்க முடியாதுங்க. இதோட பிரச்சனை வந்து 60 ரூபாய் இல்லைங்க சரிங்களா. எவனோ எவன் நாட்டு மேலேயோ போர் தொடுக்கிறதுக்கு நான் காசு கொடுத்து அந்த போரை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகுது. எப்படிங்க? இல்லைண்ணா, நீங்கள் ஒரு குடிமகனாக இருந்து யோசிச்சு பாருங்க. இப்போ தனியா இந்தியா கப்பல் மட்டும் தனியா வருதுன்னாங்க. 2 மாசத்துக்கு இந்தியா கிட்ட ஸ்டாக் இருக்குதுன்னாங்க. ரஷ்யா கிட்ட தனியா 30 நாளைக்கு வாங்கறதுக்கு இருக்குதுன்னு என்னென்னமோ நியூஸ்ல சொல்றாங்கல்ல. 4 நாள் கூட ஆகல, என் தலையில 60 ரூபாய் வச்சாச்சு. சரிங்களா, 4 நாள் கூட ஆகல, என் தலையில 60 ரூபாய் நீங்க வைக்கிறீங்க. நான்லாம் நடுத்தர வர்க்கம், இருக்கிற காசை வச்சு தற்சார்பு சுயசார்பில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 10 ரூபாய் எனக்கு ஒரு மாசம் பட்ஜெட்ல கூடுதலா போனாலும் நான் அதுக்கு பல விஷயம் யோசிக்கணும். அடுத்த இதுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு யோசிக்கணுங்க. இல்லைங்க, நீங்க ஒன்றும் இல்லைங்க. நீங்க உங்ககிட்ட எவ்வளவு கனெக்ஷன் இருக்குது, ஒரு கனெக்ஷனுக்கு 60 நீங்க கணக்கு போடுங்க, எவ்வளவு ஏறுது அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இது ஒரு தனி மனிதனோட பிரச்சனை அல்லங்க சரிங்களா. என்னால என்ன பண்ண முடியும்னு நீங்க கேட்பீங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். இந்த தேதியில் எனக்கு இப்படி நடந்தது. என்னோட இப்போ 1.5 லட்சம் மக்கள், அதாவது 15 லட்சம் மக்கள் முன்னாடி இப்படி பாருங்க மக்களே, எனக்கு புக் பண்ணேன். இதுதான் எலும்பு நாட்டிகளும் கெட்ட கார்பரேட்டுகளும் எவனோ போருக்கு நம்ம காசு எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கன்னு பதிவு பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான் என் வேலை. என்ன பண்ண முடியுங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க சொல்றத அப்படியே நான் போட போறேன், அவ்வளோதான். எனக்கு உங்களுக்கு என்ன வாக்கியா தகலாரா இதா? நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. உங்க வாய்ஸ் ஞாபகம் இருக்கு. லீனா ஒரு அண்ணன் நினைக்கிறேன் உங்களை பார்த்தா. லீனா ஒரு அண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க உள்ள ரூம்ல ஆரம்பத்துல இருந்து திரும்ப. புரியுதுங்களா? நான் வேற ஆபீஸ் இருக்கிறப்பல இருந்து இப்ப மாறினா இப்படி பிடிச்சி நீங்க தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. உங்களுக்கு எனக்கு எந்த தனிப்பட்ட விரோதம் இல்லை. எனக்கு இது நடந்ததை நான் பதிவு பண்ணணும். நான் எதுக்கு உங்ககிட்ட ஃபைனலா கேட்கறேன்னா, உங்களால ரிவைஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எனக்கு பழைய பில்லு கொடுத்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சது. இல்லைன்னா இதை நான் விட மாட்டேன். எனக்கு எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் நான் கொண்டு போவேன். இப்போ ரிவைஸ் பண்ற இப்போ நாங்கள் இது பார்த்தீங்கன்னா டிவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஓடுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்க, அது மாதிரி தான் நம்மளோட இது. இந்த இடத்துல அதுக்கு உண்டானதாக இல்லை. நான் கேட்கறது ஒன்று, நீங்கள் டெலிவரி பண்ணாதுக்கு நீங்கள் தானுங்க பொறுப்பு. நீங்கள் அப்படி தட்டி கழிக்க முடியாதுல்ல. நீங்கள் எனக்கு அந்த டேட்டில் டெலிவரி பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. நீங்கள் என்ன ரீசனுக்காக அந்த பில்லு கேன்சல் பண்ணீங்க, அந்த ரீசன் எனக்கு பதிவு பண்ணுங்க. இதில் எனக்கு நான் கடை சாத்தி இருந்ததா எதா இருந்தாலும் நான் மக்கள்கிட்ட சொல்லணும்ல. நாளைக்கு போட்டேன் நீ சாத்தி போட்டு போயிட்டேன். உங்களுக்கு மெசேஜ், உங்களுக்கு கேன்சல் மெசேஜ் வந்துருங்க. எதுவுமே வரலீங்க, புது மெசேஜ் மட்டும் எனக்கு தான் இருக்கு. அதான் இப்போ நான் கடை சாத்தி இருந்தா சொல்லலாம், வீடு சாத்தி இருந்தா சொல்லலாம், நான் அவைலபிளா இல்லைன்னா சொல்லலாம். வீட்டுக்கு முன்னாடி ஆபீஸ் வச்சு உட்கார்ந்துருக்கேன் நான்.
24 ஹவர்ஸ் என்னோட ஆன்லைன் ஜாப் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிற சேனல் வச்சு நீங்க என்ன ரீசன் நீங்க கேன்சல் பண்ணாம அது எப்படிங்க ஆட்டோமேட்டிக்கா பில் ஜென்ரேட் ஆகும்? நம்ம கேன்சல் பண்ணலைங்கண்ணா, அதுவே ஆயிரும். சரி, அப்ப நீங்க டெலிவரி பண்ணலன்னா நீங்க தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். திருமலா கேஸ் ஏஜென்சி தான் ரெஸ்பான்சிபிள்ங்கிற, நீங்க இல்லைங்களா என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க அடுத்த நாள் டெலிவரி பண்ணியிருந்தா 60 ரூபா இப்போ எனக்கு தப்பிச்சிருக்கும். நான் இப்போ திருமலா கேஸ் ஏஜென்சி தான் இப்போ வந்து எனக்கு டெலிவரி பண்ணாதனால 60 ரூபா போச்சுன்னு பதிவு பண்றேன். உண்மையா இல்லைங்களா? அது சரிதான், நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா இது தப்புன்னு சொல்லலாங்க. இல்லங்க, இப்ப நான் உங்களை தவறா கேட்கறேன்னு பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு அடுத்த நாள் டெலிவரி பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு இப்ப 60 ரூபா மிச்சமாயிருக்குமா இல்லையா? இல்லைங்களா? அப்ப நீங்க இதுல எப்படி நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். 60 ரூபாய்க்கு என்ன பதில் சொல்றீங்க? விலை அதிகமாகும் போது கம்மியாகும் போது விலை சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் வருதுங்க. நான் வந்து சொல்றதே உங்களுக்கு புரியல. நீங்க டெலிவரி பண்ணாததுக்கு இது நல்லா புரிஞ்சுக்க. இது நாள் வரைக்கும் ஏதாவது இல்லைங்க, இது நாள் வரைக்கும் நீங்க ஏதாவது 2 நாள் கழிச்சு டெலிவரி பண்ணிருக்க ரெக்கார்ட் இருக்கான்னு போய் பாருங்க. கிடையவே கிடையாது. புக் பண்ணா அடுத்த நாள் நீங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க. ஸ்டாக் இல்லாம நீங்க பில் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ டெலிவரி பண்றதுக்கு ஸோ இது எல்லாம் பண்ணி நீங்க தான் இது மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு 60 ரூபாய் நீங்க தான் தரணும். நான் உங்ககிட்ட கேட்கறேன். இதை நான் இனி லீகலா எப்படி எடுத்துட்டு போகணுமோ அப்படிதான் எடுத்துட்டு போகணும். வேற வழி இல்லை. இப்போ இது பாத்தீங்கன்னா நீங்க புக் பண்ணன உடனே இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆயிருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்றது இப்ப அப்படியே இல்லைங்க. சரிங்க. நீங்க புக் பண்ண அடுத்த செகண்டே நீங்க அதெல்லாம் விட்டுருங்கண்ணா. நீங்க அடுத்த நாள் வேண்டாங்கண்ணா, 5ஆம் தேதி விடுங்க. 6ஆம் தேதி நீங்க டெலிவரி பண்ணி இருக்கணுமா இல்லையா? ஒரு நாள் கூட விட்டுருங்க. முடியல, யாரோ லீவ் போட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, வீட்டு டெலிவரி பண்ணி 6ஆம் தேதியாவது டெலிவரி பண்ணி இருக்கணுமா இல்லையா? அந்த புக்கிங் வந்து ஃபுல்லா வரதுங்க. நீங்க ஆட்டோமேட்டிக் நடக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்கண்ணா. நான் கேட்கறது எதார்த்தம் ஒரு சிம்பிளான கேள்வி. நீங்க பண்ண மிஸ்டேக்கு எனக்கு 60 ரூபா லாஸ் ஆகுது. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அண்ணா நீங்க இதை ஃபுல்லா தான் கொடுத்து வாங்கணுமா என்ன சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, எனக்கு பதிவாகட்டும்னு சொல்றேன். நீங்க மனமாட ரேட்டுக்கு என்னவோ அதுக்கு தான் போய்க்கணும். இப்ப வந்து 942 ரூபா கொடுத்து நான் வாங்கணும் இல்லைங்களா? ஆன்லைன்ல போட்டு இப்ப திருமலா கேஸ் ஏஜென்சி எனக்கு சொல்றது என்ன சொல்லுதுங்க? 942 ரூபா இப்ப என்ன விலை ஏறி இருக்கோ அதை கொடுத்து வாங்கணும். நாங்க லேட் ஆகி டெலிவரி அதாவது டெலிவரி பண்ணாம இருந்து பில் மாறுறதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைங்கிறீங்க. அப்படிதான் நீங்க சொல்றீங்க? இப்படிதான் பதிவு பண்றீங்க. இது அப்படியே சேனல்ல ஏறுங்கண்ணா. சரிங்களா? எனக்கு வரட்டுங்கண்ணா, நான் வாங்கிட்டு நான் பாத்துக்கிறேங்க. சரிங்களா? இன்னைக்கு வரும் இல்லைங்கண்ணா? இன்னைக்கு வந்துருவாங்க, எப்போ போல வந்துருவாங்க. சரிங்கண்ணா, பில்லை வாங்கிட்டுங்கண்ணா. இது அப்படியே நான் பதிவு பண்ணுவேங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஆடியோவோட போட்டு நான் தனியாகவும் பேசி ஒவ்வொரு மெசேஜ் எடுத்து போட்டு எனக்கு வந்தது இதை போட்டு கேஸ் ஏஜென்சி இதைத்தான் சொல்றாங்க. ஏன்னா நான் யார் மேல வந்து குற்றம் சாட்டணும்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? நான் ஆயில் நிறுவனத்தை சொல்லணுமா உங்களை சொல்லணுமான்னு இருக்கு இல்லைங்களா? உங்க மேலதான் நான் அலிகேஷன் வைப்பேனுங்கன்னா இதை அப்படியே பதிவு பண்ணுவேன். நீங்களே ஒத்துக்கிட்டீங்க உங்களுடைய டெலிவரி மிஸ்டேக்னால தான் எனக்கு வந்து 60 ரூபா லாஸ் ஆகுதுன்னு. அந்த 60 ரூபாய் நீங்கள் காம்பன்சேஷன் தர மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இருக்கிற காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தான், திருப்பி கடைசியில் உங்ககிட்ட கேட்குறேன். ஏற்கனவே ஜென்ரேட் ஆன அந்த பில்லு எப்படி கேன்சல் ஆச்சு? அது எப்படி ஒரு பில்லு டெலிவரி ஆகலைன்னு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் அந்த பில்லு எப்படி கேன்சல் ஆகும்? இதுதான் நான் கேட்குற கேள்வி. அதுதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமேட்டிக்னால டெலிவரி ஆகலைங்கிறது அது நீங்கள் டெலிவரி பண்ணலன்னு தானே அது கேன்சல் ஆகிருக்கும். எப்படி கேன்சல் ஆகும் பில்லு? கையில் என்ன இருந்து இப்போ நைட்டு இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்று 11 மணிக்கு பதிவு பண்ணியிருந்தாலுமே இன்னைக்கு காலையில் வந்து புது பில் வந்துருங்க. அது நான் கேட்குறது ஒன்று தானுங்கண்ணா. நீங்கள் எல்லாம் ஓகே, எனக்கு 7ஆம் தேதி தானே நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க. 7ஆம் தேதி வரைக்கும் அந்த பழைய பில்லு என்ன ஒரு காரணத்துக்காக கேன்சல் ஆகி தானே புது பில்லு வரும். நான் எப்படி 15 நாளைக்கு ஒருக்கா, அதாவது 15 நாள் முடியாமல் உடனே அப்ளை பண்ண முடியாதுல்ல? இப்போ நான் ஒரு சிலிண்டர் எடுத்தா இல்லை ஒரு நிமிஷங்க சிஸ்டர், நான் சொல்கிறேன் கேளுங்க. 15 நாளைக்கு ஒருக்கா தான் அப்ளை பண்ண முடியும்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல? நான் எடுத்துட்டு உடனே அப்ளை பண்ணால் அப்ளை ஆகாதுல்ல? அதே மாதிரி என்னோடது டெலிவரி வந்து ஆகலைங்கிறது உள்ள அப்டேட் ஆகாமல் எப்படி புது பில் ஜென்ரேட் ஆகும்? அப்புறம் எப்படி நீங்கள் அப்புறம் எனக்கு 2 பில் 15 நாள் 2 சிலிண்டர் கொடுக்குறீங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கேன்சல் ஆனதுக்கு ஏதோ ஒரு ரீசன் பண்ணி கேன்சல் ஆகாமல் எப்படி எனக்கு இன்னொரு பில் ஜென்ரேட் ஆகும்? அப்போ எனக்கு வந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் எத்தனை சிலிண்டர் வேணாலும் எடுக்கிறதுங்கிற மாதிரி இப்போ உங்கள் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஒன்று என்னோட பில் கேன்சல் இல்லைங்க. நான் கேட்குறது இல்லைங்க அண்ணா, நான் கேட்குறது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எனக்கு பில்லு 4ஆம் தேதி ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. தெரியாமல் எப்படி எனக்கு இன்னொரு புது பில் ஜென்ரேட் ஆகும்?
நான் புக் பண்ணது ஒரு முறை. அப்படியேதான் இருக்குங்க. இல்ல நீங்க உங்களுக்கு நாலேஜ் இல்லாம நடக்குதுன்னு சொல்றீங்கன்னா நான் இந்த கேள்வி அடுத்து முன் வைக்கிறேன்னு கேக்குறேன். இப்போ எனக்கு ஒரு பில் ஜெனரேட் ஆயிருச்சு அண்ணா, ஒரே நிமிஷம். எனக்கு ஒரு பில் ஜெனரேட் ஆயிருச்சு சரிங்களா? அந்த பில் டெலிவரி ஆகுது ஆகலைங்கிறது ரெண்டாவது பிரச்சனை, அது பெண்டிங்ல இருக்குது. 7வது தேதி எப்படி புது பில் ஜெனரேட் ஆகும்? எனக்கு டெலிவரி ஆகி உள்ள பதிவானா தானே அடுத்த ஆர்டர் வந்து புக் ஆகும். 15 நாள் கழிச்சு தானே ஆகும். டெலிவரி ஆகாமையே புக்கிங் மட்டும் தான் மாறுங்க. அது பில்லு மட்டும் தான் மாறும். அந்த புக்கிங் நீங்க 4ஆம் தேதி பண்ணியிருந்தாலும் அந்த புக்கிங் அப்படியே தான் இருக்குங்க. இப்போ நான் கேட்கறது இந்த சிஸ்டத்துக்கு நீங்க மாத்துறது இல்ல, இது கம்பெனி. இப்போ நீங்க யாருகிட்ட இருந்து வாங்குறீங்க? இந்தியன் ஆயில் தானே? இப்போ இந்தியன் ஆயில் தான் இந்த சிஸ்டத்தை வச்சிருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்க குற்றம் சாட்டுறது யாரு? இப்போ நான் உங்களை கை காட்டுறேன், நீங்க யாரை கை காட்டுறீங்க? இது ஆட்டோமேட்டிக்கா மாறினது இந்தியன் ஆயில். நான் விளையாட்டலன்னா நாளைக்கு பதிவாகும். அதுக்கு இல்லைங்கண்ணா. இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இது எனக்கு தெரியாது ஆனா டெலிவரி பண்ணாது என் தப்பு தானுங்க, விட்டுருங்கிறீங்க. ஆனா இது மாத்துனது இந்தியன் ஆயில் சிஸ்டம், அப்படித்தானே நீங்க சொல்றது? ஆட்டோமேட்டிக். நீங்க வந்து டெலிவரி பண்ணல, இதை வந்து கேன்சல் பண்ணணும், வீடு சாத்தி இருக்குன்னு எதுவுமே நீங்க அப்டேட் பண்ணல இல்லையா? அது பண்ணல, வராம பண்ண மாட்டோம். இல்ல அதுதானுங்க, நீங்க வராம எதுவும் பண்ணல, அப்டேட் பண்ணல. ஆனா இது 7ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்கா மாறி வந்திருக்கு இல்லையா? மாறி வந்து அடுத்த நாள் மாறிடுது. இப்ப கதையே மாறுது. நீங்க டெலிவரி பண்ணாத ரெண்டாவது பிரச்சனை, அது டெலிவரி ஆகாத எல்லா சிலிண்டருக்கும் இந்தியன் ஆயில் இப்படி மாத்திருச்சுன்னு திருமலா கேஸ் ஏஜென்சியோட மேனேஜர், உங்க பேர் என்னங்க? கிருஷ்ணராஜ் அவரு சொல்றாரு இப்ப எங்கிட்ட. கரெக்டா இருக்குங்களா? நான் சொல்றது ஏதாவது மாத்து கருத்து இருக்கலாம்? உங்களுக்கு புரிதலோட தானே சொல்றீங்க? அதாவது நாங்க டெலிவரி பண்ணலங்க, ஏத்துக்கிறேங்க. ஆனா நாங்க இந்த பில்லை மாத்தல, இந்தியன் ஆயில் தான் மாத்தி இருக்குன்னு சொல்றீங்க. கரெக்டா? இப்ப எங்கிட்ட இருந்து 60 ரூபாய் எடுத்தது இந்தியன் ஆயில் கம்பெனி. நீங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இதானே? திருமலா கேஸ் ஏஜென்சி பண்ண மிஸ்டேக்கு டெலிவரி பண்ணாதது மட்டுமே தான், நாங்க கேன்சல் பண்ணல. அதே இது கேன்சல் ஆகி உள்ள வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப நான் உங்க 2 பேரையும் குற்றம் சாட்டுறேன். நீங்க வேணும்னே தான் டெலிவரி பண்ணாம இருந்திருக்கிறீங்க, அவங்க வேணும்னே மாத்துவாங்கன்னு உங்களை குற்றம் சாட்டுறேன். இதை அப்படியே பதிவு பண்றேன், வெய். சரிங்களா? இப்ப இந்த ஆடியோல இருந்தே தெளிவா உங்களுக்கு விளங்கி இருக்கும் ஏன் டெலிவரி பண்ணாம இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா தொழில்காரருக்கு நல்லா தெரியும் விலை ஏற போகுது அப்படின்னு. ஏறினதுக்கு அப்புறம் வித்தா ஒருவேளை பெனிஃபிட் இருக்குமோ என்னமோ, அதனால அவங்க லேட் ஆகி டெலிவரி பண்ணிருக்காங்க. இப்ப நான் தலைப்புல முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, நீங்க நானும் தான் இங்க நடக்கிற போருக்கு ஃபண்டு பண்றோம்னு. அது உண்மை. இப்போ பாத்துக்கங்க, தமிழ்நாட்டுல மட்டும் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் இருக்குது. சோ ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் ஒரு கேஸ் கனெக்ஷன் இருக்கிறதா கணக்கு வச்சுக்கிட்டா 2.25 கோடி இன்ட்டு 60 ரூபாய் கணக்கு போடுங்க. தமிழ்நாடு மட்டும் இப்ப இந்த போர்னால என்னது பாதிக்கப்படுற அமௌண்ட் இது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சமம். இந்தியால ஒரு ஸ்டேட் மட்டும்தான் இருக்கா? கணக்கு போட்டுங்க. மொத்தம் எத்தனை ஸ்டேட், யூனியன் பிரதேசம், மொத்தம் எத்தனை ரேஷன் கார்டு, எத்தனை கனெக்ஷனு, எத்தனை கார்டு இன்ட்டு 60ன்னு நீங்களே பாத்துங்க. இப்ப புரியுதுங்களா நடக்கிற போருக்கு யாரு ஃபண்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு? இப்படி உலகம் பூரா ஆட்டைய போட்டுதான் நினைச்ச நாட்டு மேல நாட்டாம நாட்டுக்காரன் போர் தொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த போரை நிறுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? முதல்ல இந்த பெட்ரோலிய பயன்பாடும், இரண்டாவது மருந்து பொருள்களுடைய பயன்பாட்டையும் படிப்படியா குறைச்சிட்டு வந்து 0 பண்ணிட்டாலே, அல்லது இதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சு தற்சார்பு சுயசார்பை நம்ம அடைஞ்சிட்டாலே இவங்க கொட்டை அடங்கிரும். அதுவரை நீங்க நானும் தான் ஃபண்டு பண்ணிட்டு இருப்போம் உலக நாடுகளுக்கு நடக்கிற போருக்கு. நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி உங்ககிட்ட இருந்து புடுங்கி அங்க போர் செய்யப்படும். இப்ப நீங்க நானும் சிலிண்டர் இல்லாம இருக்க முடியுமா? குறிப்பா சிட்டியில் இருக்கிற என தன்மை சகோதரிகள், இன்னும் அண்ணன்மார்கள், அம்மாமார்கள், பாட்டிமார்கள் இருக்க முடியுமா? சிலிண்டர் என்ன விலை ஏறினாலும் கொடுத்துதான் ஆகணும். அதனாலதான் அங்க கை வைக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்ன நடந்தது கூத்து தெரியுங்களா? 2 மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட கையிருப்பு இருக்குது. ஈரான் நம்ம கப்பலை மட்டும் தனியா அனுப்புது. என்னது கச்சா எண்ணெய் ஏத்திக்கிட்டு. ரஷ்யா கிட்ட 1 மாசத்துக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு அமெரிக்கா அனுமதிச்சிருச்சு. இத்தனை ஃபேக்டரினாலும் நம்ம கிட்ட தட்டுப்பாடே வராதுன்னு செய்திகள் வேற உலா விடப்பட்டு கொண்டிருக்குது சமூக ஊடகங்கள்லயும் செயற்கைக்கோள் தொலைக்காட்சிகள்லயும். போர் தொடங்கி 5 to 6 நாளுக்குள்ள 60 ரூபா நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க. இன்னும் மாச கணக்குல தொடங்குனா இன்னும் எவ்வளவு நம்ம கிட்ட இருந்து ஆட்டையை போடுவாங்கன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு 1 பானை சோற்றுக்கு 1 சோறு பதம் போல வைக்கிறேன், நல்லா நோட் பண்ணுங்க. ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சன்ஃபிளவர் ஆயில் 1 லிட்டர் எவ்வளவுன்னு பாருங்க.
இப்போ 1 லிட்டர் ஆயில் எவ்வளவுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல போர் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தான் ஃபண்ட் பண்றோம். திரும்பவும் சொல்றேன், ஏன்னா நீங்க சன்ஃபிளவர் ஆயில் விலை அதிகம் கொடுத்து வாங்குறீங்கல்ல, இந்த ஃபண்ட் எல்லாம் அங்கிருந்து தான் அதிக சன்ஃபிளவர் ஆயில் இது உக்ரைன்ல இருந்து தான் நம்ம இறக்குமதி பண்றதா சொல்றாங்க. அப்படி அது 100% உண்மையா இருக்கும் பட்சத்துல உக்ரைன் போர் புரியருக்கு நீங்க நானும் தான் ஃபண்ட் பண்றோம். ஏன்னா அவன் விலை ஏற்றி வச்சு நம்ம கிட்ட இருந்து பொருளாதாரத்தை சுரண்டான். சோ சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், இந்த செய்தியில நம்ம யாரையும் குற்றம் சாட்ட வரல, நம்ம தெளிவா பாதிக்கப்பட்டோங்கிறது உங்க முன்னாடி பதிவு பண்றோம். இதுக்கு கீழே நீங்க யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சரிங்களா, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்க நினைக்கிறீங்க புதிய வழிகள்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தற்சார்பு சுயசார்பை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறேன். 80% நான் அச்சீவ் பண்ணிட்டேன். இன்னும் 20% அச்சீவ் பண்ண பிறகு உங்க முன்னாடி வைக்கிறேன். இந்த மாதிரி பெட்ரோலிய பொருள்கள் இருந்து எப்படி நம்மள, அதாவது அந்த பொருளுடைய பயன்பாட்டிலிருந்து எப்படி வெளியே வர்றது, மருந்து பொருள்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மருத்துவத்துக்கு நம்ம செலவு பண்றோம் பாருங்க, சுகர் பிரஷர், அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதெல்லாம் நான் முதல்ல தன்னிறைவு அடைஞ்சிட்டு உங்க முன்னாடி வைக்கிறேன். இத்தனை வருஷமா 13 வருஷமா நான் அதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணி 85% நான் வந்துட்டேன் வெளியே. இன்னும் 15% எட்டிட்டு 100% உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு சுயசார்பு முன்னாடுங்க. நம்ம நாடு வல்லரசாக உதவுங்க. இப்போ இந்த 60 ரூபாய் எனக்கு எச்சு கொடுக்கறத பத்தி பிரச்சனையே இல்லை. இது என் நாட்டு பொருளாதாரத்துக்கு யூஸ் ஆகுமா அல்லது என்னுடைய நிறுவனங்களுக்கு யூஸ் ஆகுமா? கிடையவே கிடையாது. நீங்களே சீர்தூக்கி பாத்தீங்க. இப்ப நம்ம எச்சா கொடுத்த இந்த 60 ரூபா நம்ம நாட்டு பொருளாதாரத்தையே உயர்த்த போகுது. உங்ககிட்டயே முடிவு விட்டுறேன். இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி குரு பார்வைகள் நம்மளுடைய ஜெம்சியில உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும். ஆதரவு அள்ளி கொடுங்க. நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பாதிப்படையக்கூடிய முக்கியமான விஷயங்களை எடுத்து பேசுவோம். அது 4 பேருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோங்கிறதையாவது அவங்களுக்கு உணர்த்தும். அது மூலயமா அவங்கவுங்களுக்கான ஒரு சொல்யூஷனை தேடுவாங்கிறத சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றைய குரு பார்வைக்காக நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் எனதருமை குடும்ப உறவுகள்.